நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இங்கிலாந்தில் பயிற்சி முடித்த 25 மாணவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சென்னையில் உள்ள அவரது முகாம் அலுவலகத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார்கள். இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம். செல்வகுமார், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். கல்லூரி படிப்பை முடித்த மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசினுடைய நான் முதல்வன் திட்டம் பெரிதும் கை கொடுத்து வருகிறது. அந்த வகையில் லட்சக்கணக்கான மாணவர்கள் பயன்பெற்றிருந்தாலும் கூட தற்போது சென்னையில் உள்ள பிரிட்டிஷ் கவுன்சில் மூலமாக ஸ்கவுட் என்ற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ்நாட்டில் 80% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். 1000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களில் தகுதியான ஒரு 100 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு ஆன்லைன் சிறப்பு வகுப்புகள் 6 நாட்கள் நடத்தப்பட்டது. அதில் தேர்வான 25 சிறந்த மாணவர்களை இங்கிலாந்தில் உள்ள லண்டன் பல்கலைக்கழகத்தில் ஒரு வார பயிற்சிக்காக தமிழ்நாடு அரசு மொத்த செலவையும் எடுத்துக்கொண்டு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அந்த வகையில் டேட்டா சயின்ஸ் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இரண்டையும் கற்று தேர்ந்து விட்டு 25 மாணவர்களும் சென்னை திரும்பிய சூழ்நிலையில் தற்போது ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இல்லத்தில் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார்கள். அவரோடு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், அதே போல நான் முதல்வன் திட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய இன்னசென்ட் திவ்யா IAS உள்ளிட்ட அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் வரும் காலங்களில் ஏராளமான மாணவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி நான் முதல்வன் திட்டம் ஒரு மிகச்சிறந்த திட்டமாக தொடர்ந்து செயல்படுத்துவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. ஸ்ரீராம். கண்டிப்பா செல்வகுமார், முதல்வரினுடைய கனவு திட்டங்கள்ல ஒன்று நான் முதல்வன் திட்டம். இதன் மூலம் எவ்வளவு பேர் இதுவரை பயனடைஞ்சிருக்காங்க? என்னென்ன நடவடிக்கைகள்லாம் இந்த திட்டம் மூலமா மேற்கொள்ளப்படுது? நான் முதல்வன் திட்டம் என்பது தமிழ்நாடு அரசினுடைய மிக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வரப்பட்ட திட்டம். தமிழ்நாட்டில் மாணவர்கள் அரசு பணியை எளிதாக பெறுவதற்கு ஒரு ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்து மக்கள் பல லட்சங்களை செலவு செய்து கல்லூரி படிப்புக்கு பின்னர் அவர்கள் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே TNPSC, UPSC, பேங்கிங், அதே போல பல்வேறு மத்திய அரசினுடைய பணிகளுக்கான பயிற்சிகள் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே ஏராளமான மாணவர்கள் UPSC தேர்வில் வெற்றி பெற்று IAS, IPS போன்ற பதவிகளை பெற்றிருக்கிறார்கள். TNPSC-யிலும் கூட உயர் பதவிகளை அடைந்திருக்கிறார்கள். இதுவரையிலும் சுமார் 20 லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்திருக்கிறார்கள் என்று தமிழ்நாடு அரசினுடைய செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்னும் இதனுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி ஒரு உயர்கல்வி என்பது, அரசு பணி என்பது மிகவும் ஒரு எட்டாக்கனியாக யாருக்கும் சென்றுவிடக்கூடாது, லட்சங்களை செலவு செய்ய முடியாமல் அவர்களுடைய கனவுகள் முடங்கிவிடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு அரசு இதை ஒரு கனவு திட்டமாக எடுத்து முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய மிகப்பெரிய திட்டம் என்பதால் முதலமைச்சர் இதில் நேரடி தலையீடாக அவருடைய வழிகாட்டுகளும் அவருடைய நெறிமுறைகளும் இதில் நேரடியாகவே அவர் முன்னின்று செயல்படுத்தக்கூடிய திட்டமாகவும் மாறி இருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செல்வகுமார்.